தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. தூத்துக்குடி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஓபிஎஸ் மௌன விரதம் இருந்து வழிபாடு நடத்த உள்ளார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் இப்போது எந்த கட்சியுடனும் கூட்டணி குறித்து ஓபிஎஸ் பேசாத நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மௌன விரதம் இருப்பதற்காக சென்னையிலிருந்து இன்று மாலை தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வந்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையம் வந்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களிடம் பேசுவதை தவிர்த்துவிட்டு சென்றார். மௌன விரதம் இருந்து வரும் ஓபிஎஸ் நாளை முருகனை தரிசனம் செய்கிறார். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. தூத்துக்குடி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஓபிஎஸ் மௌன விரதம் இருந்து வழிபாடு நடத்த உள்ளார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் இப்போது எந்த கட்சியுடனும் கூட்டணி குறித்து ஓபிஎஸ் பேசாத நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மௌன விரதம் இருப்பதற்காக சென்னையிலிருந்து இன்று மாலை தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வந்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையம் வந்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களிடம் பேசுவதை தவிர்த்துவிட்டு சென்றார். மௌன விரதம் இருந்து வரும் ஓபிஎஸ் நாளை முருகனை தரிசனம் செய்கிறார்.